இந்த வீடியோல Swift Dzire Tour S இந்த பேஸ் மாடல் கார். இந்த காருக்கு வந்து ஸ்டீரிங் பாத்தீங்கன்னா ஸ்டீரிங் மவுண்ட் எதுமே வராது. நம்ம ஸ்டீரிங் வந்து ZXi ல வரக்கூடிய அந்த ஸ்டீரிங் வந்து இந்த காருக்கு ஃபிட் பண்ண போறோம். நீங்க ஒரு பேஸ் மாடல் கார் Swift இல்லனா Tour S அதுல வந்து பேஸ் மாடல் கார் வெச்சிருக்கீங்க அப்படினா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் கார்ல வர்ற மாதிரி ஸ்டீரிங் வேணும் அப்படினாலும் தாராளமா ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்டீரிங் பட்டன்ஸ் தனியாவும் ஃபிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல டோட்டல் ஸ்டீரிங்கை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணனும்னாலும் பண்ணிக்கலாம். இந்த கார்ல பாத்தீங்கன்னா டோட்டல் ஸ்டீரிங் நம்ம வந்து சேஞ்ச் பண்றோம். அந்த பழைய ஸ்டீரிங் வந்து ரிமூவ் பண்ணிட்டு புதுசா லேட்டஸ்ட் மாடல் ஸ்டீரிங் வந்து ஃபுல் ஆப்ஷன் காரோட ஃபிட் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப் டவுன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல்லாமே நீங்க வர்க் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் உங்களுக்கு பேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் வாங்குனீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பேஸ் மாடல் கார்ல வந்து ஃபிட் பண்ண முடியாது. ஸ்பேர்ஸும் கிடைக்காது. ஆனா இப்போ வந்து ஈஸியா கிடைக்குது. எல்லா காருக்குமே நீங்க ஒரு பேஸ் மாடல் கார் வாங்குனீங்கன்னா அது தாராளமா ஈஸியா ஃபுல் ஆப்ஷன் காரா அதாவது ZXi ஃபுல் ஆப்ஷன் வேரியண்டா ஈஸியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பேக் ஏசி ப்ளாயர் நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். ஸ்டீரிங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டீரிங் மவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டோர் பேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க.